Hi guys, I'm Rajkumar. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணுறவங்க யாராச்சும் வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரியா. சரி, இப்போ ரிப்போர்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. பட் ஹைலைட்டான விஷயம் இதுக்கு மேலே தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய ட்ரிக் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த AdSense வந்து இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு அக்கௌண்ட் சரிங்களா. அதாவது டுடே $0, எஸ்டர்டே 0, லாஸ்ட் 7 டேஸ்லேயே ஒரு சென்ஸ் தான் கிடச்சிருக்கு, 0.0 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் 0.05 சென்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $19.47 வந்து இருக்குது சரிங்களா. சரி, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன ப்ரோ ஒரு நாளைக்கு $1 கூட வரல, எதுக்கு நீங்கள் இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நண்பா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்னன்னா, உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. சரி, இப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட்டையா நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன் அப்படின்னா, இப்போது நான் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டு டேட் வந்து நம்ம சேனல் வந்து வீடியோஸாக போட்டுட்டு இருக்கோம். அதில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு AdSense அக்கௌண்ட் இன்க்ளூட் நானே அதை வச்சு மெயின்டைனிங் பண்ணாலுமே எனக்கு அது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் ஓகேங்களா. சரி, இப்போது இந்த டுடே டாலர்லாம் நமக்கு இது தேவையில்லாத விஷயம் சரிங்களா. இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்னென்னா கண்ட்ரிஸுங்க, டயர் 1 கண்ட்ரிஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல ரிப்போர்ட்ஸு, இந்த ரிப்போர்ட்ஸில் போய் நம்ம கிளிக் பண்ணுவோன்னே கண்ட்ரிஸ் நம்ம பேசிக்காக போயிடலாம். ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டைமில் திடீர்னு ஒரு நாளைக்கு $10 வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வந்து $20-30 வந்திருக்கேன், ஒரு நாளைக்கு $100 கூட வந்திருக்குங்க. ஆக்சுவலி எனக்குலாம் ஒரே நாளில் $700 கூட வந்திருக்கு. பட் அது எப்படி வந்திருக்கு, ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெப்த்தாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் ஆக்சுவலி இந்த கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான், அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் போட்டால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று பேக்ரவுண்டில் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. நண்பா, வீடியோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தென் இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது ஒன்று நடந்திருக்காது சரிங்களா. வீடியோ எடுப்பேன் அப்படியே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நம்ம அப்படியே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் பாருங்கள் 2:17 PM ஓகேங்களா. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டவர் இஷ்யூஸாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா AdSense சொல்லி ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வரணும்னா கொஞ்சம் டிலே தான் வரும் ஓகேவா. தென் இப்போது இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதை பார்த்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது வந்து ரிப்போர்ட் தான். நமக்கு என்னென்னக்கே வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்றது அதுக்கான ரிப்போர்ட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க சரிங்களா. இந்த ரிப்போர்ட் கிடையாது ஓகேங்களா. ஆக்சுவலி எனக்கு ஒரு கால் வேறு வந்துகிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது, காலை கட் பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுத்தாகணும், வேறு வழியே இல்லை சரிங்களா. சரி, இப்போது இந்த இடத்த பாருங்கள், என்னென்னக்கு என்னென்ன டேட் வந்திருக்கு, அது 13, 14, 15 மார்ச்சில் தொடர்ந்து ஒரு 1 வீக்குக்கான ரிப்போர்ட் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். 2, 4, 6, 7 ஆமாம் 1 வீக்குக்கான ரிப்போர்ட் இருக்குது இதில். இது வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. 0.00000 லாஸ்ட் 7 டேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் 0 தான் நமக்கு ஓகேவா. அது யூசர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர் வந்திருக்காங்க, அதாவது டேட் வைஸில் இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. அதில் 17 யூசர், ஒரு 25, 12, 48, 35, 26, 59 யூசர், அதாவது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ யூசர் வந்திருக்காங்க அப்படின்றது. இது வந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் இம்ப்ரெஷன் அந்த ஈக்குவலில் பார்த்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஆவரேஜாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குல ஒரு 0.4 சென்ஸ், அது போக அப்படி கீழே பாருங்கள் 0.2, 0.6, அதுக்கப்புறம் 0.0, அதுக்கப்புறம் 0.3 சென்ஸ், 0.2, 0.7, 0.5 ஓகேங்களா. இது வந்து ஏன் நான் உங்களுக்கு இப்படி தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் AdSense அக்கௌண்ட் இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் புரியுதுங்களா. அதாவது நமக்கு $1 கூட பேஜ் ஆர்பிஎம் வந்து கிடைக்காது, இப்படி தான் சென்ஸ் கணக்கில் தான் இருக்கும். வெயிட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டென்ட் குவாலிட்டியாக கொடுத்தா மட்டும் தான் கிடைக்கும் சரியா. அதே போல் பர்டிகுலராக எந்தெந்த ஆட்ஸுக்கு வந்து, அதாவது இந்த 1 சென்ஸ் 2 சென்ஸ் வந்து கிடைச்சிக்கல, அந்த பர்டிகுலர் இந்த ஆட்ஸ் வந்து இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 இம்ப்ரெஷன், ஒரு 53 இம்ப்ரெஷன், 22 அந்தமாரி கிடச்சிருக்கு. தென் ஆவரேஜாக நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் விசிபிலிட்டி, இது அந்த ஆட்ஸ் வந்து எவ்வளோ நேரம், அந்த கண்டென்ட் எவ்வளோ நேரம் ஒவ்வொரு யூசர் உள்ளே வந்து இருந்திருக்காங்கன்றது இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, ஆக்சுவலி இது உங்களால் பார்த்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கஷ்டம்தான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி, இது தேவையில்ல. நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கே சொன்னேன் நமக்கு டயர் 1 கண்ட்ரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டில் வந்து டேட் இருக்க வேண்டிய இடத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் நெட்வொர்க்கும் பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம அதெல்லாம் தேவையில்ல. நாம் இன்க்ளூட் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா கண்ட்ரிஸ் தான். ஆக்சுவலி மோஸ்ட்லி இதுக்கு மேலே வரப்போகிறது எல்லாமே கண்ட்ரிஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன்.
பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? சரி, இப்போது இந்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டு வந்துடட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு வேறு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேறு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அட்டன் பண்ணியும் பேச முடியல. வீடியோ ஷூட்டிங் டைமில் தான் வந்து கால் பண்ணி எல்லாரும் டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுமாரி நடந்திருக்குன்னா தாராளமாக கவர்னர்ஸில் கவர்ன் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னடா இது சும்மா ஆக்சுவலி நம்ம எனக்கு காலும் வேறு தொடர்ந்து வேறு வந்துகிட்டே இருக்கா. அதனால தான் நம்மளால் வந்து தொடர்ந்து இது ஃபோனே ஹேங் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட்டை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. சரிங்களா? லாஸ்ட் 7 டேஸில் இந்த வந்து டேட்லேயே இருக்குது. ஓகேவா? இது வந்து என்னோட அது முன்னதான் கண்ட்ரிஸ் கொஞ்சம் கால் வரவே ஃபோன் வந்து ஹேங் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் நான் அதை கண்ட்ரிஸ் வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு ஒரு 1 இயருக்கு நான் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ யூஸர் வந்திருக்காங்க, எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்கு, எவ்வளோ பேஜ் யூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற சும்மா கேன்சல் சொல்லி சாரி, நம்ம ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்றதா ரிப்போர்ட்டே. ஆனால் நான் வந்து வைக்க போகிறது என்னென்னா லாஸ்ட் 7 டேஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து அப்படியே 3 இயர்ஸுக்கு போட போகிறேன். 3 இயர்ஸுக்கு போடுறேன்னா நீங்கள் உங்கள் டொமைன் 1 இயர் எவ்வளோ வந்திருக்கு, லாஸ்ட்டு 3 இயர்ஸில் எந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, A to Z வந்து மொத்த பயோடாட்டாவும் அதில் வந்துருங்க. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட இருந்தாலே பர்டிகுலராக உங்களுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கோ அந்த கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போகிறது மூலிமா வேற லெவலில் ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து ஒரு நாள் திடீர்னு $10 வந்திருக்கும். பட் ஆனால் எங்கேருந்து வந்துச்சு, எதனால் எந்த கண்ட்ரிலேருந்து இவ்வளோ ரெவன்யூ வந்துச்சுன்ற டேட்டாவே தெரியாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் அப்படிலாம் இல்லை, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஆக்சுவலி உங்ககிட்ட நான் காட்டணும்னு நினச்சதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் பேஜ் லோட் ஆக நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். 3 இயர்ஸுக்கு வச்சிருக்கோம்ல, வரத்தான் செய்யும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2020 2023 வரைக்கும் மொத்த டேட்டாவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது இது வந்து கிராஃப் பார்க்குறீங்களா, இந்த கிராஃப் வந்து டொமைன் வாங்கினதுலேருந்து இன்னி வரைக்கும் சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான கிராஃப். ஓகேங்களா? இதை வந்து பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். ஓகேவா? இப்போது இது மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம எல்லாருமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. பேஜ் யூஸ் பாருங்கள். இதை நான் 1 by 1 கிளிக் பண்ண என்ன ஆகுனா கிராஃப் மாதிரி நமக்கு வந்து இங்கே விசிபிலிட்டி ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வேணால் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் டிக் பண்ணியிருக்கேன். இங்கே டிக் பண்ணோன்னே இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரு. இப்போது இந்த க்ரீன் கலரில் வந்து நமக்கு வந்து அப்பப்போ அப்படியே நான் அங்கே என்னென்ன கிளிக் பண்ணணும் அது அந்த மாதிரி இந்த கலர்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் சும்மா நான் பேருக்கு அதை பேஜ் ஆர்மி கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கலர்ஸ் வந்து ஆட் ஆகும். பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் லோட் ஆகணும் நம்ம, ஏன்னா 3 இயர்ஸ்க்குனா ரிப்போர்ட் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு கலர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து சும்மா பேருக்கு தான். ஓகேங்களா? இது வந்து கிராஃப் வந்து அதை வச்சு உங்களால் ஒன்றுமே டிடெக்ட் பண்ண முடியாது. நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. இப்போ தான் நம்ம மெயின் டாபிக் உள்ளே வந்தோம். இப்போது கண்ட்ரிஸ் பாருங்கள். லாஸ்ட் 3 இயர்ஸ்லவே நான் மொத்த ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். அதில் லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ரெவன்யூ எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்பெயின், அது போக யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஜப்பான், அது பேர் இதுதான் டயர் 1 கண்ட்ரிஸ். சரிங்களா? டயர் 1 கண்ட்ரிஸ்னால் என்னன்னே தெரியாது இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இதுதான் டயர் 1 கண்ட்ரிஸ். அதாவது இந்தியா இன்க்ளூட் எல்லாமே வரும் தான். பட் ஆனால் அதிகமான ரெவன்யூ நமக்கு எந்தெந்த கண்ட்ரியில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு இது எல்லாமே கண்ட்ரிஸ் தான். இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போகிறதே தெரியல, எனக்கு ஏன்னா ஐடியாவே இல்லை ப்ரோ, நீங்கள் எதனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருமே இப்போ வந்து இதை பார்த்துக்குங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்துக்குங்க. இப்போதைக்கு ஒரு 50 கண்ட்ரி மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? சரி, இந்த 50 கண்ட்ரியில் இது எப்படி நமக்கு இப்போ பர்டிகுலர் நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெவன்யூ நம்ம வந்திருக்குது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எப்பவுமே வந்து நமக்கு அதிகமான ரெவன்யூ கிடைச்ச கண்ட்ரிஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்லேயே ஷோ பண்ணும். அதில் ஸ்பெயின்லேருந்து பார்த்தாச்சுன்னா பாருங்க, எனக்கு ஆவரேஜாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $21 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கு மொத்தமே அந்த யூஸர் பாருங்கள், 4 பேர் தான் வந்துருக்குறாங்க. 4 பேருக்கு பேஜ் ஆர்பிஎம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள், ஸ்பெயின்லேருந்து எனக்கு $40.47 அப்படின்னா, அதாவது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $40.47 இருக்குன்னா நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி வீடியோ சொல்லுவேன்ல, அந்த
அந்த பிஹெச்ஆர்பிஎம் இந்த கண்ட்ரியில் மட்டும் பாருங்க எனக்கு 40 கிடைச்சிருக்கு ஓகேங்களா. தென் அதே போல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26 கிடைச்சிருக்கு. தென் ஆவரேஜாக எவ்வளோ டாலர் ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்னா $6.23. அவைலபிள் யூசர் 38% இருக்குன்னா ஆவரேஜாக ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆவரேஜாக உள்ள இருந்திருக்காங்க அந்த கணக்கு தான் ஓகேவா. அப்படின்னும் போது இந்த பேஜ் ஆர்பிஎம் வந்து எந்த கண்ட்ரியில் நமக்கு அதிகமான வேல்யூ இருக்கோ அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸ்பெயினில் ஒன்று இருக்கா, அப்படியே கீழே என்ன வந்தாச்சுன்னா அதை விட அதிகமாக வேற எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இருக்கும், பட் ஆனால் இல்லாமல் போகலாம். இப்போ 0.01 சென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கையை வைக்கக்கூடாது. தென் அவ்வளோதான், நம்ம கீழே வந்துட்டோம். அதில் ஹைலைட்டான விஷயம் நமக்கு அதிகமான கிடச்சிருக்குன்னு வந்த வச்சுன்னா $40 1 26 1 13 8 7 7 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இருக்கிற மொதல் 7 கண்ட்ரி மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டால் போதிகமானது. அதில் இங்கே பாருங்க, ஸ்பெயின், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஜப்பான், தென் அது போக கீழே இருக்குது அதில் கண்ட்ரியில் ஜெர்மனி, தென் மலேசியா, தென் அது இருக்கிற பார்த்தாச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா $8.88 ஓகேங்களா. அப்படின்னும் போது அந்த கண்ட்ரியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது ஓகேவா. அப்படின்னும் போது நம்ம இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டாலும் பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஓகேவா. தென் அது போக கீழே இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாரி வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் நண்பா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. நீங்கள் வந்து பேருக்கு நான் வந்து ஆர்டிகல் போடலாம், இந்தியாவை டார்கெட் பண்ணி நீங்கள் என்ன தான் போஸ்ட் போட்டாலுமே உங்களுக்கு சுட்டு போட்டாலும் ரெவன்யூ வராது. ஏன்னா இந்தியாவில் பாருங்கள் ஆவரேஜ் எனக்கு எவ்வளோ வெறும் $2.14. ஆனால் பார்த்தீங்க இந்த பேஜ் யூஸ் பக்கத்தில் இருக்குது 5206 யூசர் வந்து சைட்டுக்கு வந்துருக்குறாங்க. இதில் டோட்டலாகவே 0.41 சென்ட்ஸ். இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 10,538 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஆவரேஜ் 0.20 சென்ட்ஸ். ஆவரேஜ் மினிட்ஸ் உள்ள எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்கன்னா ஒரு 57.14% உள்ள இருந்திருக்காங்க. மொத்தமாக ஆடுகளுக்கு நடந்தது என்னவோ 80 ஆடுகளுக்கு நடந்திருக்கு ஓகேங்களா. தென் நண்பா இந்த ரிப்போர்ட் பார்த்து உங்களால் ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியாதான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இதை அதாவது ஒரு நீங்கள் டெப்த்தாக நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா. தென் இதை பற்றி உங்களுக்கு அதாவது இப்போது இந்த ரிப்போர்ட் இந்த கண்ட்ரிஸ் பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு புரியாமல் போயிடும். வரப்போகிற நாட்களில் வந்து பர்டிகுலராக $1000 $2000 இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து எடுத்து வந்து காட்டுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய்.